நமஸ்காரம் நண்பர்களே. ஆம், இன்னைக்கு இன்னொரு ஒரு ஆன்மீக தகவல் பார்ப்போம். ம், சரி. புதன் புதன் கோளை எடுத்துக்கும். நம்ம நேற்று சனி பற்றி பார்த்தோம். சனி என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த கவனக்குறைவில் கத்தி வச்சாருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தோம். சரி, இன்றைக்கி புதன்கோள் புதன்கிழமைங்கிறதுனால புதன்கோளை பற்றி நான் பேசுகிறேன். புதனும் என் வாழ்க்கையில் நிறைய வேலை பார்த்துருக்கிறாரு. ஏன்னா எனக்கு 10ஆம் பாவத்தில் வக்ரமாக இருப்பார். ஆனால் அஸ்தங்கமாக இருந்தாலும் பலன் தருவார். பலன் தராமல் போனதில்லை. ஓகேங்களா? ஏன்னா புதனுக்குரிய காரகத்தை எனக்கு கொடுத்துட்டு போனார். நான் ஜோதிடம் பயில ஆரம்பித்த போது ஒரு ஜோதிடர் எனக்கு சொல்லியிருந்தார், இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி திருடுறவன், அது மாதிரியான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி திருடுறவன் புதன் ஆதிக்கம் பெற்றவனாக தான் இருப்பான். புதன் பாபத்துவ வலிமை பெற்று ஆதிக்கம் பெற்றவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னார். ஏன் அப்படின்னா, இந்த டெக்னாலஜியை குறிக்கிறது புதன் அப்படிங்கிற கிரகத்தை பற்றி சொன்னார். அது அப்போ எனக்கு அந்தளவுக்கு அதை நான் லைட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அந்த கருத்து என்னுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சரி, அது உண்மைதானான்றதை நான் நிறைய தடவை மைண்டில் அசை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மைதாங்கிறத நான் ரியலைஸ் பண்ண தருணங்களை இப்போ நான் உங்களுக்கு பகிர போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா புதன் எனக்கு வக்ரமாக இருக்கும். நான் ஒரு டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. நான் ஒரு சிவில் இன்ஜினியர், பியூர் சிவில் இன்ஜினியர். ஓகேங்களா? ஆனால் என்னுடைய 20 வருட அனுபவங்களில் சென்னையில் இருந்த போதெல்லாம் ஒரு எப்போவுமே ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக 3 வருஷத்துக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. அது அப்படியே சுருங்கிக்கிட்டே வந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கம்பெனியில் 3 வருஷம், அதுக்கு அடுத்த கம்பெனியில் 3 வருஷம், அதுக்கு அடுத்த கம்பெனியில் 1.5 வருஷம், அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷம் பிரேக்கு, திருப்பி ஒரு 5 வருஷம், திருப்பி ஒரு பிரேக்கு. இது மாதிரியே போய்கிட்டே இருந்தது. அப்போ நான் கடைசியாக கண்டுபிடிச்ச போது என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சேன். என்னுடைய கம்பெனியுடைய தரவுகளை திருடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட் பட்டேன். ஓகேங்களா? டவுட் பட்டு நான் நிறையா இஷ்யூஸ்லாம் பழைய கம்பெனிங்களுக்கு திருப்பி நான் தகவல்களாக இமெயில் மூலமாக தகவல்களை அனுப்புவேன். இது மாதிரிலாம் நடந்திருக்குதா பாருங்கள், தகவல்கள்லாம் திருடப்பட்டதுனால நம்ம ப்ராஜெக்ட்லாம் லாஸ் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி சில ஆய்வுகள்லாம் எழுதி அனுப்புவேன். ஓகேங்களா? ஆனால் காவல்துறையினருக்கும் அந்த மாதிரியான தகவல்கள் போய் சேரும் இவங்க மூலமாக. ஓகேங்களா? அப்படி இப்படின்னு ஒரு லிங்க் ஆகி போவோம். ஆனால் 100க்கு 90% தகவல் திருட்டால தான் அந்த கம்பெனிகளில் ப்ராஜெக்ட் லாஸ் ஆணுச்சு அப்படிங்கிறது நிரூபணமானது போது தான் இது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது அந்த கம்பெனியில் இருந்த எம்ப்ளாயீஸ் உடைய மத்தியில். அப்போ என்னாச்சு, நான் ஒரு டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஆனால் தகவல்களை திருடுறாங்கங்கிறத மட்டும் என்னால் யூகிக்க முடிஞ்சுது. எந்த ரீதியில் திருட்டு போணுச்சு, அந்த தகவல் திருட்டு போனதுனால ப்ராஜெக்ட் லாஸ் ஆணுச்சுங்கிறத கரெக்டான பேட்டர்னை நான் கரெக்டாக என்னால் சொல்ல முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா, நான் செய்கிற வேலை ஃபெயிலியர் ஆகும்போது அந்த வேலை எந்தெந்த ஆங்கிளில் நான் செஞ்சனோ அதுக்கு ரீதியாக நான் என்னுடைய ஆய்வுகளை எழுதி இந்தந்த ரீதியில் திருட்டு போயிருக்கலாம், இந்தந்த மாதிரி அதை யூஸ் பண்ணி பிரயோகம் பண்ணி அவங்க அதை பணம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆய்வு கட்டுரைகள்லாம் எழுதினேன். ஓகேங்களா? அப்போ என்னாச்சு, எனக்கும் புதன் வலுத்திருக்கு, திருடினவனுக்கும் புதன் பாபத்துவமாக வலுத்திருக்கு. எனக்கு புதன் வலுத்து குரு பார்வை அதில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த புதன் வக்ரம் பெற்று அது குருவுடைய 5ஆம் பார்வையை வாங்கினதுனால என்னால் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சிருத்து. ஓகேங்களா? இந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இது ஆனால் சொன்னால் யாராலையும் நம்ப மாட்டாங்க நிறைய பேர். ஆனால் காவல்துறையினரில் ஒரு சிலருக்கு மட்டும் இது நம்புவாங்க, என்னுடைய பேச்சை நம்புவாங்க. அதே மாதிரியே என்னுடைய பழைய கம்பெனி நிபுணர்களில் கொஞ்சம் உயரதிகாரிகள்லாம் நம்ப ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? இது இந்த கான்செப்டை. அப்போது அந்த புதன் சுபத்துவமாக வலிமை பெற்றா அவங்க அதுவும் நான் சிவில் இன்ஜினியரிங் இருந்ததுனால இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். இதுவே சுபத்துவமாக வலிமை பெற்று அவன் ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரொம்ப டாப்பாக இருப்பான். ஓகேங்களா? அவன் தான் பெஸ்ட்டு எத்திக்கல் ஹேக்கராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? ஐடி ஃபீல்டில் பெஸ்ட்டு எத்திக்கல் ஹேக்கர்னால் நல்ல முறைக்காக மட்டும் ஹேக்கிங்கை யூஸ் பண்ணி அந்த திருடனுங்களை கண்டுபிடிக்கிறவன் எத்திக்கல் ஹேக்கர். அன்எத்திக்கல் ஹேக்கருங்கிறவன் பாபத்துவமாக புதன் வலிமை பெற்று தகவல்களை திருடி அதை அவன் விற்று பணம் வாக்குறான் பாருங்கள், அவன் அன்எத்திக்கல் ஹேக்கர். ஓகேங்களா? அப்போ 2 வகையான ஹேக்கர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் எத்திக்கல் ஹேக்கர், ஒருத்தன் அன்எத்திக்கல் ஹேக்கர். எத்திக்கல் ஹேக்கருங்கிறவன் நல்லவன், எப்படி திருடு போகுதுங்கிறத கண்டுபிடிச்சி
ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வந்து அவங்களுடைய கம்பெனிக்கோ சொல்கிறான் பாருங்கள், இப்படியெல்லாம் தகவல் திருட்டு போயிடுச்சையா, இதனால தான் நம்ம கம்பெனி லாஸ் ஆணுச்சு அப்படின்னு அவன் வந்து முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பான். எத்திக்கல் ஹேக்கருங்கிறவன். அன்எத்திக்கல் ஹேக்கருங்கிறவன் அதே கம்பெனி ஊழியனாகவும் இருக்கலாம், இல்லை அந்த கம்பெனிக்கு இல்லை சம்பளமே வாங்காத எவனோ ஒருத்தனாக இருக்கலாம். ஓகேங்களா? இவங்க வாழ்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவர் வந்து இவங்களுடைய உழைப்பில் சோறு தின்னுக்கிட்டு இருப்பார். அவர் தான் அன்எத்திக்கல் ஹேக்கர். ஓகேங்களா? இது 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ புதன் வந்து என்னுடைய வாழ்க்கையில் விளையாடின விளையாட்டுக்களை ஒரு சின்ன பகுதி தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஜோதிடம் உண்மை 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 நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுட்டு போனாங்க. இன்றைக்கி அந்த ஜோதிடர்கள்லாம் பிரயோகப்படுத்துகிற விதம் இன்னும் விஸ்வரூபமாக போய்கிட்டு இருக்குது. எனக்கு வந்து நான் ஜோதிடம் பயில ஆரம்பித்தபோது ஒருத்தர் சொன்ன சின்ன தகவலை தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அதுவே எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுத்துடுத்து. அதனால் ஜோதிடம் வந்து பொய்யெல்லாம் கிடையாது. நான் ஒரு முதல்லலாம் நான் 2010க்கு மேலெலாம் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். கடவுள் நம்பிக்கை இருந்தது, சிவபக்தன். ஆனால் வந்து அந்தளவுக்கு தீவிரமாக இல்லை. அப்புறம் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தேன். 2017, 18 தான் ஜோதிடம் வந்து படிக்க ஆரம்பித்தேன், நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா போக போக அதுவும் நல்ல மாற்றத்தை கொடுத்துடுத்து. அப்போது புதன் சுப வலிமை பெற்றால் எத்திக்கல் ஹேக்கர். ஓகே. அசுப வலிமை பெற்றால் அவன் அன்எத்திக்கல் ஹேக்கர். இன்னும் புதனுடைய காரக தொழில்கள்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அது வெவ்வேறு மாதிரி போகும். வெவ்வேறு ஜோதிடர்கள் வெவ்வேறு கருத்துக்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாமல் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அனுபவ ரீதியான பாடங்கள் எடுத்து வைப்பாங்க நிறைய ஜோதிடர்கள். ஸோ அது மேலே நாம் வந்து எடுத்த உடனே வந்து நாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகேங்களா? ஏன்னா பிரதேசத்தில் ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு கிரகங்களும் அந்த காரகத்தில் எந்த தொழிலில் அவங்க ஈடுபட்டிருக்காங்களோ அந்த தொழிலுக்கு உண்டான பாசிட்டிவ் பலன்களை கொடுக்கும். இப்படி தான் கிரகங்கள் வேலை செய்யுது. ஓகேங்களா? சரி, ஓகே. நன்றி. நமச்சிவாயம். வாழ்க வளர்க ஓங்குக. சர்வம் சிவமயம். சர்வம் சிவார்ப்பணம்.